அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. என்டிஏ கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கிறது. இந்தியா கூட்டணி 35 தொகுதிகளில் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கிறது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பீகார் இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி கிடைத்தது என்று பேச இருக்கிறோம். பாஜகவிலிருந்து திரு சூர்யா பங்கேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அல்புகாரி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சேஷாத்ரி, காலையிலிருந்து பிற்பகலிருந்து எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்விதான் இது. கொஞ்சம் ஆச்சரியம், கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் வியப்பு, இப்படி எல்லாம் கலந்த கலவையாக எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாயிற்று அப்படின்னு எப்படி சாத்தியமாயிற்று? வியப்பு ஆச்சரியமெல்லாம் எப்படி எக்ஸிட் போலில் சுமார் 130லிருந்து 160 என்ற ஒரு எண்ணிக்கை கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போலுமே சொன்ன சமயத்தில் அது எப்படி 200 வரைக்கும் 190க்கு மேலே போனது அப்படிங்கிறதுல தான். அதில் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே இன்றைக்கி முழுக்கவே பேசியிருப்பாங்க. ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தது வந்து இந்த எலக்ட்ரல் அரித்மெட்டிக் எண்ணிக்கை வந்து முழுமையாக என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே அது சாத்தியமாகி இருந்தது. ரொம்ப வலுவாக தேர்தலுக்கு முன்பாகவே. அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம் பிரச்சாரம், பெண்களுக்கு அந்த 10,000 ரூபாய் என்பதை கொண்டு போய் சேர்த்தது, அதெல்லாம் அதோடைய தொடர்ச்சி. நான் அதுக்கு முன்னாடியே எப்பொழுது சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபியை உள்ளே கொண்டு வந்து அந்த சீட் ஷேரிங் சுமூகமாக நடந்து 2 பேருக்கும், பாரதிய ஜனதாவுக்கும் ஜேடியுவுக்கும் ஆளுக்கு சமமான தொகுதி, கணிசமான தொகுதி சிராக் பாஸ்வானுக்கு என்ற அந்த ஒரு முடிவு வந்த உடனேயே இங்க சிம்பிள் அரித்மெட்டிக்ல தேவர் அஹெட். அது வந்து எதிரணிக்கு மகாகட்பந்தனுக்கு அது இல்லாமல் போனது. 200 அப்பவே உறுதிப்படுத்திருச்சு. 200 கிடையாது, நிச்சயமா கிடையாது. அதான் சொல்றேன், வெற்றியை உறுதி செய்தது, கம்ஃபோர்ட் மெஜாரிட்டியை வெற்றியை உறுதி செய்தது ரொம்ப தெளிவாக. ஏனெனில் அந்த எல்ஜேபி இல்லாமலேயே நேரோவா 2020 இவர்கள் அதை வெற்றியை எடுத்திருந்தார்கள். பாரதிய ஜனதாவும் ஜேடியுவும் சேர்ந்து சிராக் பாஸ்வான் நிதிஷுடைய பல வெற்றிகளை தடுத்து நிறுத்தி ஆர்ஜேடிக்கு கொடுத்த அந்த நிலையிலேயே அது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே அவர்கள் வந்து ஜஸ்ட் அபவுட் மிட் பாயிண்ட்டை தாண்டி வந்துட்டாங்க. இப்போ அந்த பிளாக் உள்ள வரும்பொழுது அது அப்படியே பாசிட்டிவாக மாறினது. நிச்சயமாக அது வந்து ஒரு கணக்கில் 130க்கு மேலே என்று சொல்லிவிடலாம். அதை எக்ஸிட் போலில் பார்க்கும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஆனால் என்ன எனக்கு ஆச்சரியங்கிறது வந்து அது எப்படி 190, 200 என்று போனது, அதற்கு தான் ஏகப்பட்ட மற்ற விஷயங்கள் வந்திருக்கின்றன. ஸோ நம்பர் 1 எலக்ட்ரல் அரித்மெட்டிக், அப்புறம் கொஹெசிவ் பேட்டில். அதில் வந்து பதற்றப்படாமல் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஒழுங்காக இந்த 3 கட்சிகளுக்குள்ள நடந்தால் வெற்றி கிடைத்து விடுங்கிற ஒரு மன உறுதி இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள்லாம் வருது. இப்போ இதில் ஒரு புள்ளியில் எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான் அப்படின்னு நீங்க இணைகிறதும், வெற்றி என்பது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி அப்படின்னு நீங்க இணைகிறதும், எதிர்பார்க்கப்பட்ட முடிவு இல்ல எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி அப்படின்னு எதிர்கட்சிகள் இணைகிறதும் ஒரே புள்ளியா தானே இருக்கு. அது அவர் எதிர்கட்சிகளோட புள்ளி எதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பே இதே பெர்செப்ஷன்ல தான் ஆதரவு தரப்பு எதிர்த்தரப்பு 2 ஒரு புள்ளியிலே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இல்லை, அப்படி இருந்தால் நாங்கள் வந்து தோற்று விடுவோம், அதனால் நாங்கள் தேர்தல் களத்திலேயே நிற்க போகிறதில்லை அப்படின்னு அவங்க சொல்லலை. தேஜஸ்வி யாதவுடைய தரப்பிலிருந்து கடுமையான போட்டி கொடுக்கப்பட்டது. அது வந்து பிரச்சாரம் என்னும் இந்த வியூகத்தில் இறங்கி பேசுவதில், ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதில் கட்டாயமாக ஆர்ஜேடியிலிருந்து மிக கடுமையான பிரச்சாரம் களத்தில் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறை வெளியில் இருக்கும் பொழுதும்
மீண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். தேர்தல் முறை நிறைய மாறி வந்துருச்சு. இன்றைக்கு நீங்க கவனத்திலேயே இருந்துகிட்டே இருக்கணும். புதிதாக எதிரிகள் கிளம்பி வருகிறார்கள். உதாரணத்துக்கு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி இந்த தடவை ஒன்றும் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம். அடுத்த முறை என்ன நடக்கப் போகிறது, யாரிடமிருந்து அவர் மேலும் வாக்குகளை பெறப்போகிறார், இல்ல களத்திலே இருப்பாரா, எதுவுமே தெரியாது. இன்னும் ஒருவர் புதிதாக வரலாம். அப்ப நீங்க தோற்றாலும் கூட 70-80 என்ற இடத்தில் இருந்து தோற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அகிலேஷ் யாதவ் கௌரவமான பின்னடைவா கௌரவமான இப்ப இங்க தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தோற்று போனாலும் ஒரு கண்ணியமான இடத்தில் இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த அணி கலகலத்து போகும். உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுமே இங்க நமக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, இல்ல நம்ம கட்சி மாற முயற்சிக்கலாமா என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடுச்சு. என்ன கவனிக்கணும்னா ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கும் காங்கிரஸுக்குமான வாக்கு சதவீதம் அப்படியே தான் ரீட்டைன் ஆயிருக்கு. வாக்கு சதவீதம் ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே தான் ரீட்டைன் ஆயிருக்கு. பிரசாந்த் கிஷோருக்கு பெருசா ஒன்னும் ஓட் பேங்க் போய் சேரவும் இல்லை, போகல. ஆனா நிதிஷ்க்கும் பாஜகவுக்கும் பெரிய அளவுல கூடியிருக்கு, வாக்கு சதவீதம் கூடியிருக்குல்ல. அது பெரிய அளவுல வாக்கு சதவீதம் கூடல. அதுதான் சொல்றேன். அங்கதான் எல்ஜேபி அவுட் சைடு வர்சஸ் இன்சைடு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மாற்றம் தான் அங்க உங்களுக்கு உதவி இருக்கு. நீங்க அதுக்கு தான் எங்கெங்கெல்லாம் சென்ற முறை பாஸ்வான் கட்சி நின்றது, எந்த வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்பொழுது, அதை நீங்க மொத்தமாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் என்ன பிரைமரி சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் ராஷ்டிரிய ஜனதாதளுக்கு சென்ற முறை கிடைத்து ஜேடியூக்கு அது கிடைக்காமல் போனதோ, நம்ம தரவு அனாலிசிஸ் நாளைக்கு ஃபுல் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். அதற்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் இன்னும் நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும். நீங்க அது எல்லாத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் மிக வலுவான அந்த கோலிஷன், அதுல ஓட் டிரான்ஸ்பர் பெருமளவு நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் எந்த பெரிய மாற்றமுமே இல்லை. அப்ப பாஸ்வான் இல்லாததனால் தோற்ற இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஜேடியு ஜெயித்திருக்கு. அதை தவிர அப்கோர்ஸ் 70 சொச்சத்திலிருந்து 90 வரை போயிருக்கிறது பாரதிய ஜனதா. அப்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அங்க கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. அப்புறமா எல்ஜேபிக்கு கிடைத்த 18-19 இடங்கள் ஃபைனல் டாலி என்னன்னு பாருங்க, அதுவும் கெயின். கெயின் இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு. சிராக் பாஸ்வான் அவருக்கு கொடுத்ததுலையும் கணிசமா ஜெயிச்சுட்டு நிதிஷையும் கணிசமா ஜெயிக்க வச்சு பாஜகவுக்கும் பங்களிப்பு கொடுத்து இவ்வளவு மேஜிக்கை நிகழ்த்திட்டாரா? ஆமா, ஏன்னா அவருடைய நெகட்டிவ் பாருங்க. அவர் ஒரு இடத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆட்களை சென்ற தேர்தலில் நிறுத்தவில்லை, போடல. 70க்கு மேல அவர்கள் தொகுதிகளை பெற்றார்கள். ஆமா, ஜெயித்தார்கள் அல்லவா? அல்ல, அவரு அதை சொல்லிட்டு தானே செஞ்சாரு. ரைட். ஆமா, 40% குறைந்தது அல்லவா? அது இப்பொழுது அதிகமாயிருக்கிறது. 85 வரைக்கும் வருதா? அதே நீங்க ரேரா நீங்க பார்க்க வேண்டியது ராஷ்டிரிய ஜனதாதளுக்கும் ஜேடியூக்கும் இடையே உள்ள சென்ற முறை என்ன வாக்கு வித்தியாசம் இருந்தது, அது எப்படி மாறி இருக்கிறது, இவருடைய வாக்குகள் தனியாக பெற்றது எவ்வளவு. நான் இது ஒண்ணு மட்டும்தான் தேர்தலை இந்த ஒரு புள்ளின்னு சொல்லல. தேர்தலின் ஹீரோ நிச்சயமாக மற்றவர்களை எல்லாம் குறைத்தே மதிப்பிடவே இல்லை. சிராக் பாஸ்வான் உள்ளே இருப்பது வர்சஸ் வெளியே இருப்பதுக்கான வித்தியாசம்தான் இந்த தேர்தலுடைய போக்கை எளிதாக மாற்றியது. அதற்கு பிறகு நிச்சயமாக மற்ற காரணங்கள் இருக்கின்றன. சரி, கட்டாயமாக அதெல்லாம் நீங்க பேச போறீங்க. அதுல ஒன்று நிச்சயமாக பெண்களை அதிக அளவுக்கு ஈர்த்தது. ஏற்கனவே சென்ற தேர்தலிலேயே பெண்கள் அதிகமாக வாக்களித்த தொகுதிகளில் எல்லாம் என்டிஏவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. இப்ப இன்னும் அதிகமான பெண்களை தேர்தலை நோக்கி ஈர்த்தீர்கள், இந்த உதவித்தொகை கொடுத்து பிறகு. அப்ப அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே இவங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அது இன்னும் பலரை ஈர்த்திருக்கிறது.
சரி, ஓகே. அரவிந்த், நீங்க வருவதற்கு முன்பு திரு பத்ரி சொன்னது, இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற பெர்செப்ஷன் முன்னாடியே உருவாயிடுச்சு. சிராக் பாஸ்வான் உள்ள இந்த கூட்டணி ஒரு வடிவத்திற்கு வந்தபோது கிட்டத்தட்ட அது 130 140 தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள்ங்கிறது உறுதியாச்சு. 200ங்கிற நம்பருக்கு வேணா மற்ற விஷயங்கள், மகளிர் உரிமை தொகை போன்ற இலவச அறிவிப்புகள் போன்ற விஷயங்கள் உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு முன்பே இந்தியா கூட்டணி சிறப்பு திருத்த நடவடிக்கை மூலமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அது எந்த விதத்திலையும் வெற்றியை பாதிக்கல, என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியை பாதிக்கல. இல்ல, நானும் அதுல ஓரளவுக்கு நான் அதை உடன்படுறேன். தேர்தல் அறிவிக்கும் போதே பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 2/3 மெஜாரிட்டியை நோக்கி தான் போயிருந்தாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த 200க்கு மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்றது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனா அது வெறும் சிராக் பாஸ்வான் மட்டும் கிடையாது. நீங்க சிராக் பாஸ்வான் 2020 கிடையாது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த கூட்டணிக்கு வராரு. அப்பவே இப்ப இருக்கிற தொகுதிகளை நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணினா 2024 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்க அப்படியே அசம்பிளியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 170 ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 160 to 170, அரௌண்ட் 160 அசம்பிளி எலெக்ஷனுங்கும் போது இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ சம்வேர் அரௌண்ட் 150 to 160ங்கிறதா பொதுவான கருத்தா இருந்துச்சு. ஆனா தேர்தல் ஆரம்பிக்கும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போல் பொசிஷன்ல இருந்தாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுக்கான காரணமா நான் பார்க்கறது, நான் சிராக் பாஸ்வான் அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா முதல் காரணியா கொடுத்தானே, என்னோட முதல் காரணியா நான் சொல்றது அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10,000 ரூபாய். அது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டிஃபரன்ஸை பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆண்கள் வாக்களித்தது 62.8% இந்த தேர்தலில், பெண்கள் வாக்களித்தது 71.6%. சுமார் 8.8% ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள். நீங்க 2005 நீங்க இந்த ரிவர்ஸை பார்க்கலாம். 2005 வரைக்கும் ஆண்கள் தான் பொதுவா பீகார்ல அதிகமாக வாக்களிப்பாங்க. 2005 தான் பெண்கள் அதிகமாக வாக்களித்து வராங்க. ஒரு கேப் எவ்வளவு இருந்துச்சுன்னா 2% இருக்கும், 3% இருக்கும். இதான் முதல் டைம் ஆல்மோஸ்ட் 9% கேப். இந்த 9% பெண்கள் அதிகமாக வாக்களித்ததுக்கு எது டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும்? அப்போ இந்த 10,000 ரூபாங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நம்ம சொன்னாலும் அதுக்கு ஒரு பேரலன்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ பெண்கள் அதிகமாக வாக்களித்தது நிதிஷ்குமாருக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது. இரண்டாவது எல்ஜேபி, இந்த அலையன்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா இருந்தது. இந்தியா கூட்டணி தோல்வியுற்றதுக்கு இவ்வளவு பெரிய இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு காரணம் நான் எஸ்ஐஆர்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி 2020 23% வாங்குறாங்க. 2026 நாடாளுமன்ற தேர்தல் அதே 23%, இப்ப அதே 23%. எங்கேயுமே மாற்றமே அந்த 23% அப்படியே இருக்கு. காங்கிரஸ் 1% குறைஞ்சிருக்காங்க. 2020 10%, இப்ப 9%, 0.5 கிட்ட இருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. ஆமா, நம்ம 1% வச்சுப்போம். சோ அந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும்போது அது ஏன் சீட்டா ஏன் கன்வெர்ட் ஆகலைன்னா, ஒன்னு போன டைம் இவர் தனியா ஓட்ட பிரிச்சார், சிராக் பாஸ்வான் ஓட்ட பிரிச்சார். இந்த டைம் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஓட்ட பிரிக்கிறார். ஆனால் இந்த டைம் பிரசாந்த் கிஷோர் ஜேடியு பிஜேபி கூட்டணி ஓட்ட பிரிச்சதோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஓட்ட இந்தியா கூட்டணி ஓட்டையும் அவர் பிரிச்சிருக்கிறதா நமக்கு தெரியுது. அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலா படிக்கணும். நமக்கு அதுக்கான ஃபுல்லா நம்ம படிக்க முடியல. சோ ஆனா ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டது ஒரு பெரிய எண்ணிக்கை. அப்படின்னா ஒரு பூத்துல சம்பே அரௌண்ட் 50 to 60 வாக்குகள் ஒரு பூத்துல இருந்து நீக்கப்பட்டதா தான். நீங்க 40 லட்சம் வாக்குகள் 243 தொகுதியா பிரிச்சீங்கன்னா 16,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு. ஒரு பூத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு 300 பூத்தா இருந்தா சம்பே அரௌண்ட் 50 வாக்குகள் நம்ம எடுக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய ஃபேக்டர் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா பீகார் மாதிரி தொகுதியில் ஏற்படுத்தும். பீகார்ல பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் மார்ஜின் பாத்தீங்கன்னா 5000க்குள்ளாக தான் இருக்கும் மார்ஜின். ஸோ அப்படி இருக்கும்போது இதனாலே ஒரு 30-40 தொகுதிகள் மாறி இருந்துச்சுன்னா, ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். இந்தியா கூட்டணி தோற்பதற்கான ஒரு காரணத்துல இது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த கூட்டணி ஜெல் ஆகல, அந்த கூட்டணி யுனைடடா இது பண்ணல, கேம்பெயின் ஒரு ஸ்லாப்பியான கேம்பெயின் அதெல்லாம் இருந்தாலும் தோக்கறதுக்கு இது ஒரு காரணம். அது நம்ம பொருந்தல. 40-50 வாக்காளர்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே தேஜஸ்விக்கும் ராகுலுக்கும் ஓட்டு போடுவதற்கு தயாரா இருந்தது. இல்ல, நம்மளால சொல்ல முடியாதுங்க. பட் ஆனா அதனாலதான் அது ஒரு காரணம் தான் நான் சொல்றேன். அது மட்டுமே நான் காரணம் சொல்ல, அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா 40 லட்சம் வாக்குங்கிறது, ஏன்னா இவரு பர்சன்டேஜ் வைஸ்ல அப்படியே இருக்கும்போது, அதனால நான் சொல்றேன். நம்ம டீட்டெயிலா படிச்சாதான் நமக்கு அது தெரியும். பட் வெற்றி பெறுவதற்கான காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான காரணம் ஒரு பெர்ஃபெக்ட்லி கிராஃப்டட் கூட்டணி. அது கிரெடிட் அமித்ஷாக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஒரு அழகான ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காரு. எல்லா சோசியல் கோலிஷனையும் மனதில் வச்சு ஒரு கூட்டணி உருவாக்குனது, ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா எல்என்ஜேபி வேலை செஞ்சது, பிளஸ் 10,000 ரூபாய் தான் கேப்டன். இந்த இதுல மேன் ஆஃப் த மேட்ச் நீங்க சொன்னீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் அது உமன் ஆஃப் த மேட்ச். சாரி டு பி பிரிசைஸ். புகாரி, முழு வெற்றிக்கும் காரணம் இந்த கூட்டணி ஒரு அழகான வடிவத்தை என்டிஏ கொண்டு வந்தது, கட்டமைச்சது அப்படின்னு. ஆனா காலிலிருந்து விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்
காங்கிரஸோட தேஜஸ்வியோட பின்னடைவுக்கு எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியிலேயே நிறுத்திடுறாங்க. மற்ற காரணங்கள் குறித்து ஆராய்வதற்கு அவங்க வந்து தயாரா இல்லை. உண்மையிலே இந்த என்டிஏ கூட்டணி எந்த விதமான திட்டமிடலும் இல்லாம, எந்த விதமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாம வெறும் எஸ்ஐஆர் மூலமா மட்டுமே வெற்றியை பெற்று விட்டார்கள் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது நானும் காங்கிரஸ் காரன் தான். ஆனா என்னிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணேன். அதெல்லாம் வந்து மைனர் மிஸ்டேக்ஸ், அது அக்னாலேஜ் பண்ணலாம். கூட்டணியில வந்து இது பண்ணது, சிஎம் கேண்டிடேட்டை கொஞ்சம் லேட்டா டிக்ளேர் பண்ணது, லாலுவை போய் கடைசி வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, இதெல்லாம் மைனர் தான். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியாவிலேயே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, இந்தியாவிலேயே எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இவ்வளவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக, அதை தொடர்ந்து நிர்வகித்து வரக்கூடிய ஒரு கட்சி மீண்டும் ஜெயிப்பது என்பது இது மோசடி என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். அதனால தான் அதை சொல்றோம், மோசடியாக மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படின்னு. இதுல வந்து அந்த 10,000 ரூபாய் அந்த மோசடியில் தான் நாங்கள் சேர்க்கிறோம். ஏன்னா வந்து தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னால, ஆமா, நீங்க மற்றவங்க இடத்துல போனா ரேவடி கல்ச்சர்னு பேசினாரு மோடி. ஒரு அடிப்படையிலேருந்து வருவோம், ஒரு கொள்கை அடிப்படையிலே அதை தவறு என்று பேசியவர் ரேவடி கல்ச்சர், ஃப்ரீபீஸ் கல்ச்சர் அப்படின்னு பேசினாரு. கடைசியில் அதே ஃப்ரீபீஸ் தான் அவர் கொடுத்து வெற்றி பெறணும்னு கொள்கைக்கு முரணா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது வர்ற தேர்தல், அது தேர்தல் ஆரம்பித்ததுக்கு பின்னாலையும் போய் சேர்ந்துச்சுல ஒருத்தருடைய அக்கௌண்ட்லயும், முன்கூட்டியே அறிவிச்சிட்டாருங்கிறது சரி. அதை தேர்தலான எந்த வகையில் அதை கருத்தில் கொண்டுச்சு? ஏன்னா அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது? 33.5% மக்கள் பீகாரில் கடந்த 2022 காஸ்ட் இது சென்சஸ் படி 33.5% மக்களுக்கு வெறும் 6,000க்கு கீழே போதுமானது பீகாரில். அப்படின்னா அவங்ககிட்ட கொண்டு போய் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறது என்பது அது எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். லேட்டரான நம்ம எஸ்ஐஆர் சப்ஜெக்டுக்கு வந்தாலும் ஆரம்பத்தில் இந்த 10,000 சப்ஜெக்டை பேசினா, அதே போல பெண்களிடத்துல ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா 1.80 லட்சம் ஜீவிகா தீதிஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு இந்த முறை, ஏன்னா ஒரு பெரிய மாற்றம், கிட்டத்தட்ட 8% அளவுக்கு மாற்றம். அப்படின்னா நம்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நியூமரிக்கா பார்த்தோம்னா 2.51 கோடி பெண்கள் வாக்களித்திருக்கிறாங்க. ஆண்கள் வந்து வெறும் 2.47 கோடி ஆண்கள் வாக்களித்திருக்கிறாங்க. வித்தியாசம் பார்த்தா 4.5 லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதுல காரணம் தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு மோடியும் நிதிஷும் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, பீகார் பெண்களை வந்து உயர்த்திட்டாங்க, அதனால பெண்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அந்த 10,000 தானே, அந்த 10,000 நீங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. அப்ப இது ஒரு தேர்தல் முறைகேடா ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது? அது கொள்கை அடிப்படையிலும் அது தவறு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாலும் போய் அது ஒரு மக்கள்கிட்டையும் போய் சேருது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஜீவிகா தீதிஸ்னு தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, கிரவுண்ட் மொபைலைசர்ஸா இந்த ஜீவிகா தீதியை அனுமதித்தது தேர்தல் ஆணையம். எதுக்குன்னா, பெண்கள் ஒவ்வொரு வீடாக போய் பெண்களே 1,80,000 பெண்களை தேர்தல் ஆணையம் மொபைலைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடாக போய் பெண்கள் வாக்களிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்தது. எப்போ உணர்த்ததுன்னா, நம்ம கொடுத்துருக்கோம் 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாய் ஓட்டாக்குன்றதை தவிர வேற என்ன இது? அதுதான் இதுல பார்க்க முடியுது. எஸ்ஐஆரையே நீங்க முழுமையா காரணம் சொல்லிடுவீங்களா அப்படின்னா, நான் சொல்றேன் மற்ற மைனர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒத்துக்காம இல்லை. எல்லா கூட்டணிக்கும் கூட்டணி முக்கியமாக இருக்கும், எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒரு மைனர் ரீசனா இருக்கும். நீங்க 40 லட்சங்கிறது ஒரு சின்ன நம்பரா எடுத்துக்க முடியாதுல்ல. தேர்தல், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒவ்வொரு ப்ரொசீடிங் ஒவ்வொரு முறையும் கவனிச்சீங்கன்னா, ஓட்டர்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாம நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு 40 லட்சம். அதுதான் நான் அரவிந்திட்டையும் கேட்டேன். 40 லட்சமும் காங்கிரஸுக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கும் வர வேண்டிய வாக்குகள்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறேன். இதை நான் இன்னொரு ஒரு நெகட்டிவ் கோணத்திலிருந்து வர்றேன். அப்ப எதுக்காக அவ்வளவு ஒரு முரண்டு பிடித்து முரண்களின் மொத்த உருவமாக தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தில் அம்பலப்பட்ட போதும் அதில் உறுதியா நின்றதுக்கான காரணம் என்ன? அதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருந்துச்சு? அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஆதாயம் இருந்துச்சு? அதுல தேர்தல் ஆணையத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, செத்து போனவங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்க. யோகேந்திர யாதவ் 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா இன்சைட் தி கோர்ட் அப்படின்னா. யார் டிராமாவை கிரியேட் பண்ணது? நீங்க தானே சவாலா வந்து வாக்கு கொடுத்தீங்க, சவால் விட்டீங்க, கொண்டு வர முடியுமா அப்படின்னீங்க, கொண்டு வந்தாங்க. கடைசியில அந்த 25 லட்சம் கிட்டத்தட்ட அந்த வாக்காளர்கள் கூட சேர்க்கப்பட்டது எதனால? மிச்சம் 40 லட்சம் கதையை விடுங்க, இந்த 25 லட்சம் கூட எதனால சேர்க்கப்பட்டாங்க? அந்த 6 புள்ளியில உத்தரவு கொடுத்தாங்க, இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்றம். அதுல தெளிவா இருந்தது. ஒரு வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ல நீங்க வெளியிடணும், லோக்கல் லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி வெளியிடணும், ரேடியோ ஸ்டேஷன் இருந்தா ரேடியோல வெளியிடணும், பூத்துக்கு வெளியே எழுதி ஒட்டணும், ஆதார் கார்டு இருந்தா உங்களை சேர்த்துக்கணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தன் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதையே தெரியாத ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர். ஏன்னா சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிறது அவங்க தான். அந்த கணக்குல டைரக்டா ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதன்படிதான் தனக்கு சொத்து இல்லாதவர்கள், தன்னுடைய கல்வி அறிவு இல்லாதவர்கள், தன் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதே தெரியாதவர்கள்,
அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நீக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடிஞ்சுல. அப்ப அதனால இது எவ்வளவு பெரிய மாற்றம். இது ஒரு பக்கம். இதற்கான கேள்விகள் வைக்கப்படுதில்ல ஞானேஷ்குமார் கிட்ட. ஒரு முறையாவது நியாயமான பதிலை சொன்னாரா? பீகார் தேர்தலில் வாக்களிக்கிறார் அஜித்குமார்னு ஒருத்தர். அகைன் அவர் அதுக்கு முன்னாலே டெல்லி தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாரு. அகைன் ஹரியானா தேர்தலையும் வாக்களிச்சிருக்கிறாரு. வாக்களிச்சுட்டு டெய்லி தைரியமா போடுறாரு. இதே ஞானேஷ்குமார் சொல்றாரு இது சட்டவிரோதம், உங்ககிட்ட சுபூத் இருந்தா தில்வா தீஜி அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க, நான் நடவடிக்கை எடுக்குங்கிறாரு. ஆதாரம் உலகம் பூரா பரவி போயிருக்குது, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப வாக்கு திருட்டு என்பது நாங்க அதை மட்டும் சொல்லல. ஹரியானா தேர்தல், பீகார் எலெக்ஷனை தாண்டி ஹரியானா தேர்தலில் 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி மேனிபுலேட் செய்யப்பட்டார்கள் என்பதையும் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க ஆட்சி திருட்டுன்றீங்க. அம்மா அது ஆட்சி திருட்டு. இது ஒன்று ஆட்சி திருட்டு தான். அப்ப நான் என்ன கேட்கறேன், ஒன்னு சக்சஸ் ரேட் படி சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப அடுத்து இப்படி வேணா இந்த கோணத்துல இருந்து சொல்லுவோம். நாங்கள் இதையெல்லாம் இந்த மக்களுக்கு சாதனையாக செய்தோம். இப்ப அடுத்து வரக்கூடிய பாஜக சகோதரர் இருக்கார். இப்ப அவர் சொல்ற நாங்க இதையெல்லாம் பீகாரில் சாதனையாக செய்தோம், அதை மக்கள் ஏற்றார்கள். நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு ஆர்குமெண்ட் சேர்க்கு இதை தோல்வி, நியாயமான தோல்வி அப்படின்னு கூட ஏத்துக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்தோம், அதனால் மக்கள் எங்களை அங்கீகரித்து விட்டார்கள். இந்த 10,000 ரூபாயும் வாக்கு திருட்டு SIR சப்ஜெக்டையும் விட்டுட்டு வேற என்னென்னலாம் உங்களுடைய சாதனைகள்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் என்னென்ன நீங்க சமூக ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க பார்ப்போம். இது வரைக்கும் அதாவது ஒரு சாதாரண பூத் லெவல்ல ஒரு எஜுகேஷன் ஆபீசருக்கு தேர்வு நடக்குது பீகார்ல. மொத்தம் 930 வேகன்சி. எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க தெரியுமா பீகார்ல? 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இந்த அளவில் ஆட்சியை வைத்துக் கொண்டு நாங்க சாதனை பண்ணிட்டு அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்றதுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்ற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? அப்ப நீக்கப்பட்டவர்கள் எதற்காக திட்டமிட்டு நீக்கப்பட்டார்கள்? இப்போ இன்னொன்னு சொல்றேன், இது நீக்கப்பட்டவர்கள் இப்படித்தானான்னு கேக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு SIR வருது, அதுக்கு என்ன விளக்கம் தருது தேர்தல் ஆணையம்? இந்த முறை நாங்க தீவிரமா நீக்க போறது இல்ல, இந்த முறை கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வாக்கு தர போறோம். ஏன்னு கேட்டதமா சொல்றாங்க, நாங்க போன வாட்டி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பாடத்தை நாங்க பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் பாடம் கத்துக்கிறதுக்கு முன்னால ஒரு 40 லட்சம் பேர் நீக்கினீங்களா? அது தப்பு தானே? அப்ப அங்க நீக்கிறது தப்பு தானே? இப்ப நாங்க இங்க கனெக்டிவிட்டி, அதுக்கு உதாரணமும் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் உதாரணமும் சொல்லுது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஆள் இருக்காரு, அவர் இங்க மைக்ரண்ட் ஒர்க்கரா பணி செய்யறாரு. இஃப் ஹி கேன் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கனெக்டிவிட்டி த்ரூ தி ப்ரீவியஸ் எலக்டோரல் ரோல், அவருக்கு இங்கே வாக்களிக்கிறதுக்கான உரிமை கொடுத்து, இதை ஏங்க நீங்க பீகார்ல செய்யல? அப்ப இங்க வேண்டுமென்றால் சேர்ப்பீர்கள், அங்கு வேண்டாம் என்றால் நீக்குவீர்கள். அப்ப நீக்குபவர்கள் வேண்டுமென்றுதான் நீக்கப்பட்டார்கள் முடிவுக்கு நாங்க வரலாம்ல. நீங்க எந்த சாதனையை சொல்லி நீங்க வாக்கு கேட்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது ஒரு 1-to-1 டிபேட்ல நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க, பீகார் எப்படி தரத்தை உயர்த்தி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதுக்கான பதில் அப்ப கூட்டணி திட்டமிட்டை முன்கூட்டியே அமைச்சது, சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக திட்டமிட்டது, எலெக்ஷனை சிறப்பு நிதி மூலமாக செய்யப்பட்ட திட்டங்கள், இலவச அறிவிப்புகள், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 40 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது மட்டுமே தான் எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நான் அப்படி ஆரம்பத்திலிருந்தே அப்படி சொல்லல. அவைகள் எல்லாம் மைனர் இம்பாக்டா இருக்கும் மற்றவைகள். ஆனால் இவ்வளவு பெரிய தோல்வி என்பது நான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வியெல்லாம் நான் பார்க்கல. மக்கள் ஜனநாயகத்தை காக்கின்ற மக்கள் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாங்க. இதை இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் முறைகேடை செய்ய முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஹரியானால என்னன்னு காட்டணும், கர்நாடகாவில் எப்படி நடந்துச்சுன்னு காட்டணும், மகாராஷ்டிரால இன்னும் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு காலம். இப்ப அதை தொடர்ந்து இவர்கள் தைரியமாக பீகாரிலும் இதை செய்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள். இதை நாங்கள் தோல்வியாக எடுக்கல, ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற பணியில் இன்னொரு உதாரணமாக இதை பார்க்கிறோம். சூர்யா, ஞானேஸ்வருக்கு கிடைத்த வெற்றி தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்துலாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னடைவு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. இன்னொன்று, திரு பத்ரி சொன்ன மாதிரி அவங்களுமே எதிர்பார்த்திருக்கிறாங்க, இதுதான் முடிவுன்னு எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதான் இப்போ காங்கிரஸுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்களை பகுப்பாய்வு செய்யாம ஈஸியா எலெக்ஷன் கமிஷன் மேல, பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு அவர்கள் மீது என்ன தப்புன்றது பேசாமலே இருக்காங்கன்றது தான் எங்களுடைய வாதம். இப்போ எல்லாருக்குமே பதில் சொன்னோம்னா முதல்ல இருந்து வந்துடுறேன். இப்போ கடந்த தேர்தல் 2020 பத்ரி அவர்கள் சொன்னது போல எல்ஜேபி தனியாக நின்னாங்க, என்டிஏ கூட்டணியில் நிற்கல. நிதிஷ்குமார் அவர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் எல்ஜேபி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அந்த தேர்தலினுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 29 தொகுதி தானே போட்டிட்டார் அவர். இல்ல, 29 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு எல்ஜேபி காரணமாக இருந்தது ஜேடியுக்கு. அப்போ கடந்த தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் 23,60,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 6% வாக்குகள். இன்னைக்கு பதிவாயிருக்கிற வாக்குகள் பிரகாரம் 5% வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். 2 தொகுதிகள் முடிவு சொல்றேன். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 21 வாக்குகள்ல வெற்றி பெற்றிருக்கு.
இன்னொரு தொகுதியில் பிஜேபி 27 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. அப்போது ஒரு 5% வாக்கு வங்கி ஏறுகிறது என்றால் அதனுடைய இம்பேக்டை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது பாஸ்வான் அப்படின்ற சமுதாயத்திற்கு முதன்மை தலைவராக ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய மகன் இருக்கிறார். அவர்களுடைய பாப்புலேஷன், அதாவது பட்டியல் சமுதாயத்தில் பாஸ்வான் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியிலே 5.6% மக்கள் தொகை பீகாரில் இருக்கு. அப்போது அவர்களுக்கு முதன்மை தலைவராக இருக்கும்போது ஒன் சைடட் ஓட்டிங், கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பாஸ்வான் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இந்த தேர்தலில் சிராக் பாஸ்வான் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் வீட்டிற்கு சென்று அந்த சாத் பூஜா அப்போ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய விஷயங்களாம் நம்ம பார்க்கணும். அது இதெல்லாம் மக்கள் மத்தியில் இதெல்லாம் தான் 130 140 வரைக்கும் பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைப்பதற்கு அதுக்கு நான் வரேன் 200ங்கிற நம்பர் தான் அவங்களுக்கு சொன்ன விஷயங்களுக்குலாம் வரப்போ 40 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் ரொம்ப பேசுறோம்ல, பட் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ 22 வாக்காளர்கள் வந்து இறந்து விட்டார்கள் தகவல் சொல்றாங்க. 9 லட்சம் பேர் டூப்ளிகேட்னு சொல்றாங்க. அந்த 22 லட்சம்ன்றது ஒரு ஹைப்டு ஃபிகராக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இங்கே எஸ்ஏஆர் நடக்கும்போது மீட்டிங்லாம் போடும்போது எங்கள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவும் நாங்களும் சேர்ந்து வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 3,15,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 15,690 வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு கணக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி தேர்தல் அதிகாரிகிட்ட கொண்டு போய் இது நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு இவர்களை எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக நீக்க வேண்டும்னு கூறியிருக்கோம். அப்போ ஒரு தொகுதியிலே 15,000 வாக்காளர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் மொத்த மாநிலத்தில் 22 லட்சம் இருந்ததில் எனக்கு ஆச்சரியம் தெரியவில்லை. இரண்டாவது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ன்றது. இப்போ எங்கள் தாத்தாக்கே பார்த்தீங்கன்னா 2 வாக்குகள் இருக்குது. டி நகர் தொகுதியில் ஒன்று இருக்குது, வேளச்சேரியில் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக நாங்கள் சரண்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி 7,45,26,858 வாக்காளர்கள் இறுதி லிஸ்ட் விட்டுருக்கோம். அதில் ஒரு அப்பீல் கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பீலுன்ற விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். என்றால் புகாரி போன்றவர்கள் களத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள் களத்தில் என்னைக்கு வேலை செஞ்சுருக்காங்க, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்னு தமிழ்நாட்டில் வந்த உடனே தேர்தல் கமிஷன் முதல்ல கூப்பிட்டு பேசினது வந்து கட்சிக்காரங்களை தான். அவங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட கூட அப்புறம் தான் போகிறாங்க. பிஎல்ஏஸ்ன்னு பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை எங்களை போன்ற அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து தான் முதல்ல பேசுகிறாங்க. அப்போ பீகார்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை முழுமையாக பூர்த்தி செய்வது 90% கட்சிக்காரர்கள் தான். தேர்தல் அதிகாரிகளுக்கு மிக குறைந்த பங்கு தான் இருக்குது. இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பீகாரில் இருக்கக்கூடிய களத்தில் வேலை செய்யக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களோ ஆர்ஜேடி தொண்டர்களோ எங்குமே டிவியில் வந்து எங்கள் பூத்தில் வந்து இந்த வாக்கு போயிடுச்சு, எங்கள் பூத்தில் இது தப்பாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கூட நம்ம பார்க்க முடியல. மேல்மட்ட தலைவர்கள் ஏற்கனவே நம்ம தோக்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு பிஜேபி மேலே ஒரு பழி சொல்வதற்காக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைப்பதாக நம்ம பார்க்கலாம். இது முடிச்சிடுறப்போ பெண்கள் வாக்குகள் கரெக்ட். அந்த கேள்வி நியாயமானது. அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கு, காங்கிரஸ் கட்டமைப்பு இருக்கு, நிதி இவங்ககிட்ட தேஜஸ்விட்ட கட்சி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா பூத் லெவல்ல எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்காணிச்சிருக்க முடியுமே. இப்ப 40 லட்சம் வாக்காளர்கள் போயிருக்காங்களாம், அங்க இருந்தெல்லாம் குற்றச்சாட்டு வரலையேன்னு கேட்கிறாரு. சரி, இது ஆரம்ப நேரத்திலேயே முதல் குற்றச்சாட்டை நாங்கள் வச்சது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட உள்ள போறப்ப பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்சியை பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்களே இது எப்படி பர்டிகுலராக உங்கள் வாக்கு தான் போச்சுன்னு சொல்றீங்கன்னு. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸையே ஒரு மூடலாக பிஜேபியினுடைய பிஎல்எஸ்ஐ கூட வச்சுக்கிட்டு தான் இதை செய்யறாங்கன்னு தான் எங்களுடைய பீகார் பொறுப்பாளர் முதல்ல குற்றச்சாட்டு வைத்தார். வச்சுட்டு என்ன சொன்னார்னா, ஞானேஷ்குமார் நான் டிபேட்டு கூப்பிடுறேன், இதெல்லாம் நடந்தது ஹிஸ்டரியில், ஞானேஷ்குமார் டிபேட்டு கூப்பிடுறேன், உங்க எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல பாதி கரெக்டா இருந்தா போதும், நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன், அதாவது இந்த இன்சார்ஜ் பொறுப்புல ரிசைன் பண்ணிடுறேன், இது உங்ககிட்ட பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்கெல்லாம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. எனவே இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் யாரும் தப்பு சொல்லல. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்துச்சு, அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு 2002 அந்த 2005 நடந்துச்சு இல்லையா. எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தப்ப அடுத்தடுத்த தேர்தல்களில் வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சது, லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் குறைஞ்சது. அப்ப யாரும் கேள்வி எழுப்பல. இப்ப பிரச்சனை எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல இல்ல, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஒழுங்கான எஸ்ஐஆர் ப்ராசஸா இல்ல. பிஜேபியினுடைய பிஎல்எஸ் கூட கூப்பிட்டுக்கிட்டு போய் அங்க உள்ள பிஎல்ஓக்கள், உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ பிடிச்சாரு, இவர் பிஜேபியினுடைய எம்எல்ஏ கூட இருக்கிறவர், இவர் எப்படி அவங்க கூட நிக்கிறாருன்னு கேட்கிறாரு. அவங்களால பதில் சொல்ல முடியாம திணறாங்க. இப்படி பீகார்ல பெரிய அளவுல பண்ணாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி. அதான் சொல்றேன். அதான் உங்க கட்சிக்காரங்களை இல்லையான அவர் கேட்கிறாரு. இதை மறைமுகமாகத்தான் பண்ணாங்கன்றோம், இதை மறைமுகமாகத்தான் செய்தார்கள் அப்படிங்கிறோம். ஒரே நிமிஷம், ஒரு என்னுடைய கருத்து முடிச்சிடுறேன். இப்போ பெண்கள் வாக்குகள் 10,000 ரூபாய் கொடுத்தார்கள் அப்படின்னா
நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ இலவசங்கள் பெண்களுக்கும் சரி பட்டியலினத்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தெலுங்கானாலையும் கேசிஆர் இது போன்று பல இலவசங்களை கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அங்கே மீண்டும் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியல. இப்போ பீகாரில் மிக முக்கிய காரணியாக பெண்கள் அதிகமாக வாக்களித்ததற்கு இன்னொரு காரணம் எங்கள் கூட்டணிக்கு மதுவிலக்கு அங்கே அமலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். குஜராத்தை தவிர இது ஒன்று தான். 2016ஆம் ஆண்டு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. 9 ஆண்டு காலம் அங்கே மதுவிலக்கு அமலில் இருக்கு. கள்ளச்சாராயம் பிரச்சனைகள், இல்லிசிட்டா கடத்துறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் மது பழக்கத்தை விட்டு இன்னைக்கு அவங்க இருக்காங்கன்றதுக்கு இது மிக முக்கிய காரணம். தேஜஸ்வி யாதவ் இவர்கள் கூட்டணியில் தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய கள்ளுக்கடை மாதிரி அராக் ஷாப்ஸ் திறப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு. பிரசாந்த் கிஷோர் இன்னொரு கட்டம் மேலே போய் நான் பிராந்தி கடைகளை திறப்பேன், அதனால் மாநிலத்திற்கு வர வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டி 20,000 ரூபாய் வரி இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை பிஜேபி கூட்டணியை தவிர வேறு யாரேனும் வந்துவிட்டால் இந்த மதுப்பழக்கம் மீண்டும் வந்துவிடுமோ அப்படின்றது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தவர்கள். இப்போ நான் வரங்க அம்பேத்கர் நகரில் வேலுச்சேரியில் ஒரு வீட்டில் 41 வயசு ஒருத்தர் மதுப்பழக்கத்தினால் அடிமையாகி இறந்து விட்டார். அவர்கள் வீட்டிற்கு துக்கம் விசாரிச்சுட்டு வர 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இம்பாக்ட் எல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமோ? இப்போ பெண்களுக்கு முக்கியமான தேவை என்னங்க? தண்ணி வேணும், ரோடு வேணும், டாய்லெட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும். 2005 நாங்கள் ஆட்சிக்கு வந்த போதும் இந்த 20 ஆண்டுகளில் தண்ணி கனெக்ஷன் 94%, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் 96%, சானிடேஷன் கழிப்பறைகள் கிட்டத்தட்ட 86% பூர்த்தி பண்ணியிருக்கோம். அப்போது பெண்கள் தொடர்ந்து இந்த 20 ஆண்டுகளாக வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை தரம், நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் அவர்கள் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிந்ததனால் அது தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை இப்போ இவர் கேட்டால நீங்கள் என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு என்ன சொல்கிறேன். கிராமப்புற சாலைகள் மட்டும் 20 ஆண்டுகளில் 50,000 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்லக்கூடியது 850 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலைகள். 90% நேஷனல் ஹைவேஸ் இரட்டை வழி சாலைகளாக மாற்றியிருக்கோம். நீங்க அந்த காலத்தில் இங்க இருக்கிறவங்களே நீங்க கேட்டீங்கன்னா, பத்ரி அவர்களை போன்றவர்களை கேட்டீர்கள் என்றால், பீகார்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுன்றதே மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படி இருந்த ஒரு மாநிலத்தில் 90% மேல நீங்க எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய், பைப் கனெக்ஷன் கொண்டு போய், ரோடுகள். இவ்வளவு செஞ்சவர் ஏன் கடந்த தேர்தலில் ரொம்ப குறைவான தொகுதிகளில் ஜெயிக்கிறாரு? அதான் நான் சொல்லனே, அந்த பாஸ்வான் மேஜரான ஒரு ஃபேக்டர். 5% வாக்குகள். நீங்க தமிழ்நாட்டிலேயே கடந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணிக்கான வித்தியாசத்தை பாருங்க. அப்போ நான் சொன்ன 21 27 வாக்குகள்ல தோற்கக்கூடிய தொகுதிகள் இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு அவர் 5,000 ஓட்டு அடிஷனலா கொண்டு வராருன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கிரெடிட் அவருக்கு மட்டும் கொடுக்க முடியாது. அரவிந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் கூட்டணியை கட்டமைத்தது, அது ஒரு நல்ல கொண்டு போனது. இன்னும் ஒண்ணு, இரண்டாவது அந்த அவர்கள் எதிர்கட்சி கூட்டணியில காங்கிரஸ் மதுவிலக்கு நீங்க சொல்லும் போது மட்டும் அரவிந்த் குறுக்கிட்டார். ஒண்ணே முடிச்சிடுறேன். இப்ப காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பாட்னா ஏர்போர்ட்டுக்கு வராரு. அப்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களே அவரை போய் தாக்குகிறார்கள். அப்போ உங்க கூட்டணிக்குள்ளன்றதை தாண்டி உங்க கட்சிக்குள்ளேயே இடப்பகிர்வு சரியான முறையில் நடைபெறவில்லை என்று உங்கள் கட்சியினரே சொல்கிறார்கள். பணத்திற்கு சீட்டை விற்று விட்டார்கள். அப்ப அதற்கு என்ன பதில் நீங்க வைத்திருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பிஜேபியிலயோ ஜேடியூலயோ நீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க ஹவுஸ் முதல்ல ஆர்டர் செட் பண்ணிட்டு அப்புறம் எங்க குறைகளை சொல்லுங்கன்றதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி 2016 மது விலக்கு இருக்கும்போது 2020 இதே ஒரு பின்னடைவு அதே நிதிஷ்குமார் தான் சந்திச்சார். பாஸ்வான் ஒரு ரீசனா இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்கலாம். பட் ஆனா இது ஒரு ப்ரோ இன்கம்பன்சிக்கான ஓட்டா மட்டும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. 2வது எஸ்ஐஆரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். எஸ்ஐஆருங்கிறதுங்க காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், அது முடியட்டும், நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் என்னன்னா, இதே அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய இதே அதிமுக இப்போ இவர் என்னங்கிறாங்கன்னா, ஏன் உங்களோட கட்சியில் பிஎல்ஏ ஏன் இல்லை, பிஎல்ஏ இருந்திருந்தா காங்கிரஸோ ஆர்ஜேடி பிஎல்ஏவோ போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதம். இதே அதிமுக உச்சநீதிமன்றத்தில் இப்போ என்ன மனு போட்டிருக்காங்கன்னா, பிஎல்ஏவை கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு அதே அதிமுக மனு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸோட ஆர்குமெண்ட் அதான் இருக்கு. இங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ இவங்க அந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம், இது போல ஒரு நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை என்பதற்காக அதை மட்டுமே காரணமாக வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடலாமா? உங்க கட்சி கட்டமைப்புல நான் இப்படிதான் பண்ணுவேன், வேணா நீ கட்டமைப்பு உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்றது இந்திய தேர்தல் ஆணையம். அரசியல் சாசனம் 324 அந்த அதிகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கல. எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடத்துங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இப்ப ஏன் நடத்துனீங்கிறது ஒரு கேள்வி தான். ஆர்டிஐ யாரோ ஃபைல் பண்ணிருக்காங்க, அஞ்சலி பரத்வாஜ்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போது எஸ்ஐஆர் நடத்துகிறோம் என்பதற்கான எந்த ஒரு ஆவணத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறார்கள்? அதுதான் புரியல. இப்ப ஏன் நடத்துறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்ப நடத்துவதற்கான வாய்ப்பு என்ன? ஏன் நடத்துறீங்க? ஒரு வருஷத்துல நீங்க சென்சஸ் நடத்த போறீங்களா? சென்சஸ் நடத்துங்க. சென்சஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல, யார் உயிரோட இருக்கா யார் இறந்திருக்கான்னு தெரிஞ்சிரும்ல.
யார் இந்தியா குடிமகன் தெரிஞ்சிடல. சென்சஸ் டேட்டாவை முதல்ல எடுத்துக்கோங்க. சென்சஸ் டேட்டாவை வச்சு நீங்க இப்ப இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பண்ணுங்க. எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறீங்களா? சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணீங்களே. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எஸ்ஐஆர் ப்ராசஸும் 1 வருஷம் நடந்தது. எஸ்ஐஆர் ப்ராசஸ் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, நடத்தப்பட்ட விதம் எப்படி நடத்தப்பட்ட விதம் 1 மாசத்துல எப்படிங்க நடத்தி முடிக்க முடியும்? நீங்க கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு நம்மளே சொல்றோம். அப்போ கட்சி கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சிகிட்ட நீங்க 1 மாசத்துல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுங்கன்னு சொல்றது நியாயமா? அல்லது முன்பு நடந்தது போல ஒரு 6 மாசம் 8 மாசம் இல்ல 10 மாசம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நடத்தணும்னா அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும்ல. சோ இது இப்ப நடத்துவதற்கான அவசியம் என்ன? திடீர்னு ஒரு 40 லட்சம் பேர் நீங்க நெட்டா 65 லட்சம் பேர் போறாங்க, மறுபடியும் 21 லட்சம் பேர் ஆட் பண்றாங்க. சோ எல்லாத்தையும் நம்ம நெட்ல சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 41 லட்சம் பேருக்கு பேர் நீக்கப்படுது. அந்த 41 லட்சம் பேர்ல உண்மையாலுமே தகுதியானவர்கள் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென ஒரு ஆர்பிட்ரே எடுத்த முடிவுக்காக அவர்களுடைய வாக்குரிமையை அவர்கள் இழக்க நேரிட்டால் இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை அவர்கள் இழக்கிறார்கள். இதற்கு பதிலாக இந்திய தேர்தல் ஆணையம் தான் சொல்லும். திருப்பதி ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக சொல்ல வந்தார். சொல்லுங்க. இல்ல, புகாரி அவர்கள் அரசாங்க வேலையை பத்தி கேட்டிருந்தார். 2025 தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு அறிவிக்கப்பட்டது. 645 காலியிடங்கள். ஆனால் அப்ளை செய்தவங்க 5.53 லட்சம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். அப்போ இதை அளவுகோலாக வைக்க முடியாது. இரண்டாவது, இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல என்னோட பூத்ல சொல்றேங்க, திமுக, அதிமுக, பிஎல்ஏ 3, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ நாங்கள் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 600 பேருக்கு அந்த ஃபார்ம்ஸ் பிஎல்ஏவோட போய் சேர்ந்து கொடுத்தோம். இப்போ இவர்கள் சொல்வது போல அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்றது ஒரு ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது தேர்தல் காலத்தில் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக இயல்பானதான ஒரு விஷயம். வச்சிருந்தீங்கன்னா உங்க கட்சி வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட முடியும். உங்ககிட்ட கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அவங்க வாக்காளர்களா இருக்கிறதுக்கான உத்தரவாதத்தை நாங்க கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டி தான். அதற்கான கட்டமைப்பு இருக்கு. 1 மாசத்துல பண்ண முடியுமானா இன்னைக்கு 2 வாரத்துல நம்ம தமிழ்நாட்டில் முடிக்கலைங்களா? அது சொல்றேன். எஸ்ஐஆர்ல 3 புள்ளி மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்த டெமோக்ரஸிலுமே, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, முதன்மை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை அப்படிங்கிறது தனிநபருக்கு தான். நீங்கள் உங்களுடைய வாக்கை சரியான இடத்துல வைத்திருக்கிறீங்களா, சேர்க்கிறீங்களா, நீக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை படிப்பு மற்ற பலவற்றை காரணம் காட்டி தட்டி கழித்து விடக்கூடாது. அதோட உள்ளடக்கியதானா சார்? இல்ல, நான் ஒண்ணு மட்டும் நான் அதை இன்டர்ஜெக்ட் பண்றேன் சார். வாக்காளர் தன் பெயரை சேர்த்துவதுதான் தனி மனிதனோட பொறுப்பு. வெரிஃபிகேஷன் பண்ண வரது இந்திய தேர்தல் ஆணையம் பண்ண வர அந்த பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. என் பேரை நான் ஆட் பண்றேன், அது என்னோட பொறுப்பு. ஆனா நீ 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க புது டாக்குமெண்ட் கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட் கூட நான் வெரிஃபை பண்றேன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நான் இந்திய குடிமகன் நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கணுமா? யாருக்கு தேவையோ அவங்க தான் அதை பண்ணணும். இது எப்படிங்க? நான் குடிமகனாக வேட்பாளர் வாக்காளர் பட்டியலில் பேர் ஆட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. வெரிஃபிகேஷனுக்கு அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்திய தேர்தல் ஆணையம் தான் எடுத்துக்கணும். இந்த எஸ்ஐஆர்லேயே உங்களுடைய பெயர் அதே இடத்துல இருக்குன்னா உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் கேட்கவே இல்லை, இல்லைங்களா? இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. நான் சொல்லாத பிரச்சனையாக அதை எடுத்துகிட்டு போக வேண்டாம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு இந்த எஸ்ஐஆர் பண்ணுறாங்க இல்லையா? கடைசியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2002, 2003 காலகட்டத்தில் நடந்ததுன்ட்டு அது தவறானது. அதை அவ்வப்போது நீங்கள் செய்வதற்கான 5 வருடத்துக்கு ஒரு முறை கூட அதை செய்யலாம். அப்பையும் இடம் மாறி இருப்பவர்கள் சரியாக தங்களுடைய பெயரை ஒழுங்காக மாற்றி இருந்தால் நம்ம ஊர்ல அது நடக்கிறது கிடையாது பெரும்பாலும். இல்ல சார், அது பிரச்சனை அது இல்லை. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நீங்க எஸ்ஐஆர் பண்ணல, பீகார் தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்பு நீங்க பண்றீங்க. வரேன் அந்த காலதாமதம் அல்லது குறுகிய காலத்துல பண்றது இதெல்லாம் நான் இன்னும் கையிலேயே நான் சொல்லலை. பேசிக்கா உங்களுடைய பெயரை சேர்ப்பது இது இந்த எஸ்ஐஆரே விடுங்க, எஸ்ஐஆருங்கிறத பற்றிய பேச்சே இல்லாத கூட என் பேர் என்னுடைய பூத்தில் இல்லை அப்படின்னு கமலஹாசன் முதற்கொண்டு பல பேர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண வேண்டியது, அது ஏன் விடுபட்டு போயிருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, இதை நம்ம தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இதை செய்யணுமா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த குறுகிய காலம்ங்கிறத இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்திருக்கலாம். இந்த 15 நாட்களுக்குள்ளே செய்யணுங்கிறத 45 நாட்கள் 60 நாட்கள்லாம் பண்ணலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ
இப்பொழுது இது நடப்பது இந்த அளவுக்கான ஒரு ஏற்கனவே பீகாரில் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆனதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கட்சி ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தோல்வின்னு அவங்க சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்பே பலமுறை அவங்க எச்சரிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க, உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க, பேரணி நடத்துறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகும் இதுதான் அப்படின்னா அந்த கட்சிக்கான அந்த கூட்டணிக்கான பெரிய இழப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கணும்னு கேட்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் இருந்து இந்த கிளீனப் ப்ராசஸ் தான் அது அனைவரையும் சமமாக பாதிப்பதாக இருந்தால் எதிர்கட்சிகள் கிளீனப் ப்ராசஸா மாறிடுச்சு. அது ஒரு குறிப்பிட்ட பார்வையாக தோற்றவர்கள் இன்றைக்கு சொல்வதாக இருக்கலாம். பட் நீங்க தனியாக உங்களை ஒரு இடத்துல வைத்து பார்த்தீர்கள் என்றால் இதுல எந்த இடத்துல அந்த லோடட் ஆக்ஷன் நம்ம சொல்றது இந்த வீட்டுக்குள்ள போய் இதில் இருக்கிற பெயர்களை நீக்குவோம். ஏனெனில் இவர் லேபிள்ட் அஸ் காங்கிரஸ் ஆர்ஜேடின்னு வச்சுப்போம். ஏன்னா அதிகமாக ஆர்ஜேடி வாக்காளர்கள் இருக்கிறதுனால இது பிஜேபி ஜேடியு வாக்காளர். அதனால இவரை இந்த மாதிரியாக நம்ம எதிர்கொள்வோம் என்று நடந்ததற்கு ஏதாவது சான்று இருக்கா? இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா நம்ம இங்கே சொல்றோம் இல்லையா, இங்கேயுமே அந்த தேர்தல் வேலைகளை செய்வது என்பது இங்கே உள்ள மாநில அரசு அதிகாரிகள், அலுவலர்கள். அது கூட முதல்வர் அவருடைய வீடியோவில் அவங்கள நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துடுறோன்னு நம்ம சொல்ல வர விஷயம் அது இல்லை. அவர்கள் எங்கிருந்தோ தனியாக தீட்டப்பட்டு சதி திட்டம் ஒன்று தீட்டி உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றேன், இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க, அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சேர்த்துருங்க. ஏன்னா உளவுத்துறை மூலம் எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு யாரும் ஒர்க் பண்ணல. ஃபார்ம் எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க, ஃபார்மை கலெக்ட் பண்ணுறாங்க. சரி, அதே தான் அங்கேயும் நடந்தது. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்ஷன்ல எங்கேனும் விடுபட்டு போயிட்டா, ஒரு பிளாக் இந்த தெருவு இந்த ஒரு 40 வீடுகள் இங்க ஒரு 100 வீடுகள் விட்டுருச்சு, அப்ப கூட பிஜேபி வீடு விட்டுருச்சு, ஆர்ஜேடி வீடு விட்டுருச்சுன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. கான்ஸ்பிரசி தியரி தான். மொத்தமாக கான்ஸ்பிரசி தியரி தான். ஏற்றுக்கொள்வது மறுப்பது அவரவர்களுடைய. தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிட்டோம். அடுத்து தாக்கம் என்ன, இந்த முடிவோட தாக்கம் என்னங்கிறதா இனிமே ரொம்ப முக்கியமானது. கேரளா, மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடுன்னு அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல்கள் காத்திருக்கின்றன. என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் பீகாருக்குள்ள வெளியில? பீகார்ல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம். பீகார்ல நிதிஷ்குமார் தான் சிஎம்மா கண்டினியூ ஆவார்னு தோணுது. அது மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. நிதிஷ்குமாரும் பாஜக எல்ஜேபியை விட்டு வேற எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க முடியாது. ஏன்னா வேற யாருக்குமே நம்பர்ஸ் கிடையாது. ஸோ நிதிஷ்குமாரும் பிஜேபியோட தான் இருந்தாகணும், பிஜேபியும் நிதிஷ்குமாரோட தான் இருந்தாகணும். பிஜேபி வேணா நிதிஷ்குமாரை தவிர்த்துட்டு ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை இருக்குது, எங்கள்ட்ட நம்பர்ஸ் இருக்குது. பட் ஆனால் சென்ட்ரலாக இங்கே நிதிஷ்குமார்ட்ட 12 லோக்சபா எம்பிஸ் இருக்கிறங்காட்டி அது சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ நிதிஷ் பிஜேபி கூட்டணி தொடரும் என்று தான் தெரிகிறது. நிதிஷோட ஹெல்த் அதெல்லாம் பொறுத்து நிதிஷ் சிஎம்மா தொடர்வாரா, முதலமைச்சராக தொடர்வாரா என்பது தெரியவில்லை. பட் ஆனால் இப்போதைக்கு அவர் தான் முதலமைச்சர். அவரோட டில் ஹீஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அதில் மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை. இதோட மெசேஜ் அக்ராஸ் பிஜேபிக்குங்க 2027 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சின்ன சர்க்கிளை தொடர்ந்து அடுத்து வந்த 4 சட்டமன்ற தேர்தலையும் பெரிய வெற்றி. டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார் 4மே பெரிய வெற்றி. ஸோ அந்த லாஸ்லேருந்து பிஜேபி மீண்டும் எங்களோட பீக்குக்கு வந்துட்டாங்க. நரேட்டிவ் வைஸா, மொமெண்டம் வைஸா. இந்தியா கூட்டணி எடுத்துக்கொண்டா காங்கிரஸ்க்கு ஒரு பெரும் பின்னடைவு தான். காங்கிரஸ்க்கு தொடர்ந்து 4 எலெக்ஷன்லையுமே தோல்வி. டெல்லியில் தனியாக நின்று தோத்தாங்க, மகாராஷ்டிராவில் கூட்டணி நின்று தோத்தாங்க, ஹரியானாவில் தனியாக நின்று தோத்தாங்க, மறுபடியும் பீகாரில் கூட்டணி. ஸோ அந்த மொமெண்டமை காங்கிரஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்க பல மாநில கட்சிகளும் ரீஜனல் பார்ட்டிஸும் அவங்களும் பேக் ஃபுட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எஸ்ஏஆருங்கிற ஒரே ஒரு கேம்பெயின் லைனை மட்டும் எடுத்துகிட்டு உங்களால் மக்களை கன்வின்ஸ் பண்ணி தேர்தலில் ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்கு ஒரு கிளியர் வேர்டிக் கிடச்சிச்சு. எஸ்ஐஆரை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களால் தேர்தல் பிரச்சாரமாக அதை பயன்படுத்த முடியாதுன்னு. இதுதான் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, இதுதான் நியூ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. எலெக்ஷன் கமிஷன் இப்படி தான் இருக்க போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த இதில் இல்லை, சமீப காலமாகவே எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலாக வேலை செய்யலிங்கிறது பல ஆதாரங்களோட பல தருணங்களில் வந்திருக்கு. எனவே எஸ்ஐஆரை தொடரலாங்கிறத உச்சநீதிமன்றம் உறுதியாக இருக்காங்க. அது இல்லைங்க, நான் எஸ்ஐஆர் மட்டுமே சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ இந்த 10,000 ரூபாங்க திட்டங்கிறது இதே 2000 சுனாமிக்கு அப்புறம் நினைக்கிறேன், இதே விவசாயிகளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்போது, அப்போ இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாப் பண்ணாங்க. 2010 டிவி கொடுக்கும்போது ஸ்டாப் பண்ணாங்க. ஆஸ் ரீசென்ட்லி ஆஸ் 2023 தெலுங்கானாவில் ரைத்து பந்து கொடுக்கும்போது ஸ்டாப் பண்ணாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷனும் இது
அதே மாதிரி ஒரு நியூட்ரலாக செயல்படுறாங்களா இல்லை. ஆனால் இதுதான் இன்னைக்கு நியூ சிஸ்டம், இதுதான் இன்னைக்கு நியூ நார்மல். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தணும். ஒவ்வொரு எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் இது எலெக்ஷன் கமிஷனால் பெறப்பட்ட வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இதற்கு நீங்கள் தயாராகி கொண்டு தான் தேர்தலை சந்திக்க முடியும். நியூ நார்மல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுதான் யதார்த்தம்னு அவர் சொல்றாரு, அரவிந்த் சொல்றாரு. அதுதான் இப்போ ஒரு சூர்யா அவர்கள் சொன்னதுக்கு அவர் சொன்னார், பீகாரில் இப்போ அப்படி பார்த்தாலுமே தமிழ்நாடு கம்பேர் பண்ணி சொல்லும்போது பாதிக்கு பாதி இருக்குது. நான் சொன்னது 10 லட்சம், அவர் சொன்னது 5 லட்சம். அப்படி பார்த்தாலுமே ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி திருப்புராரி சரண் பீகாருடைய அவர் சொல்கிறாரு, இந்தியாவிலேயே ஐடிஐஸ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலம் இருக்குது பீகாருடையது. அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய தரவின்படியே பீகாரில் தரவுகளின் படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூரல் ஸ்டேஜில் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக நேஷனல் ஆவரேஜுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் இருக்குது. இதில் அப்புறம் இன்னொன்று சொன்னார், பெண்கள் வாக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். 2022 டிசம்பரில் கள்ளச்சாராயம் குடிச்சு பீகாரில் நிதிஷ்குமாரின் ஆட்சியின் போது இறந்தவர்கள் 73 பேர், அரசு தகவலின்படி 48 பேருங்கிறார். அப்போ இதே நிதிஷ்குமார் என்ன சொன்னார் தெரியுமா, எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசினார் தெரியுமா, பியோகேத்தோ மரேகே அப்படின்னார், குடிச்சா செத்தாண்டா போடானார். இதெல்லாம் பார்த்துட்டு பெண்கள் பூரண மதுவிலக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ஏற்றுக்க முடியுமா? நியூ நார்மல்னு சொல்லலாம், ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறதையும் சொல்லணும்ல. அதனால தான் ஒரு விஷயம், அது நியூ நார்மல்னு ஏற்றுக்கிட்டதுனால தான் களத்தில் போராடுறோம். பட் இது இப்போ நாங்கள் எல்லாம் தொடர்ந்து காலிலேருந்து சொல்கிறது இது எதிர்பார்க்கப்பட்ட உண்டு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் ஆனால் இது நியூ நார்மலில் தெரிஞ்சுக்கிட்டு தான் போராடுறோம். இதில் இதை தாண்டியும் கூட்டணி அமைக்கிற வேகம், தேர்தலுக்கு தேர்தல் அவங்க காட்டுற வேகம், கூட்டணி வடிவத்துக்கு கொண்டு வர்ற அந்த யுக்தி, தொகுதிகளை பிரிச்சுக்கிறது இருக்கக்கூடிய இணக்கம், முதல்வர் வேட்பாளருங்கிறது குறித்தோ யார் தலைமையில எலெக்ஷனை சந்திக்க போறோங்கிறதுல குறித்தோ இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை, கடந்த தேர்தலை வெளியே போன சிராக்க உள்ள எடுத்து போட்ட லாவகம், அவர் கேட்ட தொகுதிகள் 35 கொடுக்க முடியலன்னா கூட 29 கடந்த தேர்தலை போட்டிட்டு அதே தொகுதிகளை கொடுத்த அந்த வியூகம், இது எதையுமே நாம பொருட்டா எடுத்துக்கவே இல்லையா, இதையுமே கன்சிடர் பண்ணவே இல்லையா? இதெல்லாம் வெற்றிக்கான காரணங்கள் இல்லையா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இதெல்லாம் காரணம் தான். மேஜர் காரணங்கள் அதான் நீங்க மேஜருங்கிறீங்கன்னா அதை மைனருங்க. ஏன் அதை மைனருங்கிற அப்படின்னா, இது நியூ நார்மல் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இந்த களத்துல இறங்குறோம் அப்படின்னா, 2023 கிளாஸ் 16 ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் அண்ட் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸை மாத்தினாங்கல்ல. அவங்க வைல் இன் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸில் இருக்கும் பொழுது என்ன தவறை செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்க முடியாது. இப்போ ஞானேஷ்குமார் எப்படி இருந்தாலும் அவர் எங்களை பொறுத்தவரை மக்களை பொறுத்தவரை ஒரு குற்றவாளி தான். அவர் பாஜகவிற்காக இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் மாற்றியவர், அத்தனை விதிமுறைகளையும் மாற்றி எங்களை பொறுத்தவரை உங்க தரப்புல இருந்து குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர். இப்ப அவரை தண்டிக்க முடியுமா பிற்காலத்துல அப்படின்னா, பாஜக நினைச்சா கூட முடியாது அப்படிங்கிற வகையில் சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இதை ஏன் இப்படி அமைச்சிங்க இப்படி ஒரு சட்டம்? ஏற்கனவே இம்யூனிட்டி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கே அந்த இம்யூனிட்டியை குறைச்சா நல்லதுன்னு யோசிக்கிற போது, இங்கேயே இப்ப கவர்னர் இருக்கிறாரு, ஏகப்பட்ட மொழி என்னென்னவோ பேசுறாரு, அவருடைய விதிமுறைகளை மீறி பேசுறாரு. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா இம்யூனிட்டி. அப்ப இந்த இம்யூனிட்டி பல நேரங்களில் பாதிப்பா தான் இருந்திருக்கு. புதிதாக ஒரு இம்யூனிட்டியை எதற்காக தேர்தல் ஆணையர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை எதற்காக பாஜக கொண்டு வந்தது? சூர்யா பதில் சொல்லிடட்டுமா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிட் தான் ஃபேக்சுவலா நான் சொல்றேன். நியூ நார்மல் அப்படின்றது என்னன்னா, தேர்தல் என்பது 24 மணி நேரமும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இவர்கள் தலைவர் இருப்பது போல ராகுல் காந்தி அவர்கள் போற அப்பப்போ பார்ட் டைமாக தேர்தலை வெல்ல வேண்டும் என்று ஜெயித்தீர்கள், அது நடக்காது அப்படின்றது தான் நியூ நார்மல். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரகோபூர் என்கின்ற தேஜஸ்வி யாதவ் அவர் வேட்பாளராக நின்ற தொகுதி. 2010 இதே தொகுதியில் இதே சதீஷ் யாதவ் ராப்ரி தேவி அவர்களை வீழ்த்துகிறார். 15 போட்டி போடுறார், தோற்கிறார். 20 போட்டி போடுறார், தோற்கிறார். 25 தோற்கிறார். ஆனால் 32 ரவுண்ட்ல 20 ரவுண்டு நாங்கள் முன்னணியில் இருக்கோம், அவர் 12,000 வாக்குகளில் லீடிங்கில் ஜெயிச்சிருக்காருன்னா, அந்த ஒரு தொகுதிக்கு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு அதை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சிவானுன்னு ஒரு தொகுதி இருக்குங்க, அந்த தொகுதியில் ஆர்ஜேடி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. எங்களுடைய மங்கள் பாண்டேன்னு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாங்கள் களம் இருக்கிறோம். அவர் ஏற்கனவே எம்எல்சியாக இருக்கார், அவர் தோத்தாலும் அமைச்சராக தொடர போகிறார். இன்னும் 4 ஆண்டு காலம் பதவி இருக்கு. இருந்தாலும் அந்த தொகுதியில் ஒரு கடுமையான போட்டியை போடணும்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ அந்த சிஸ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கிடையவே கிடையாது. அதுதான் நீங்க அதை சொல்லி தப்பிக்கு பார்க்குறீங்க. நாங்கள் போடக்கூடிய உழைப்பை நீங்க போடல, நாங்கள் போடக்கூடிய உழைப்பை நீங்க போடுறீங்களான்னு நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்க. மைத்திலி தாக்கூர் அப்படின்ற வேட்பாளர், அந்த பாடகி, 25 வயது தான் ஆகிறது. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க.
அங்கே நாங்கள் முதல் முறையாக ஒரு பை எலெக்ஷனில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயிக்கிறோம். இந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்ததுனால எங்கள் வேட்பாளர் கட்சி விட்டே வெளியே போயிட்டார். இருந்தாலும் எங்கள் தேர்தல் மெஷினரி நாங்கள் 2 ஆண்டுகளாக அந்த தொகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த பொண்ணு அடுத்த நாள் கேம்பெயினுக்கு போகும்போது அந்த தொகுதியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துட்டு போகிறாங்க. வேட்பாளராக பதிவு செய்து அடுத்த நாள் எப்படி கிடைக்கும்? அப்போ பிஜேபின்ற ஒரு கட்டமைப்பு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, தேர்தல் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. அது நீங்கள் செய்யாமல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் புலம்புறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்றது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு திரு பத்ரி, பீகார் தேர்தல் முடிவு நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவு. தாக்கம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப முக்கியமானது. இல்லை, இது எல்லாமே லோக்கலைஸ்டு எலெக்ஷன். ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், ஒரு மாநிலத்துடைய தேர்தல் போக்கு, தேர்தல் முடிவு இன்னொரு மாநிலத்தை மாற்றுறது. கேஸ் டு கேஸ் தான். நிச்சயமாக அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு இம்பாக்ட் தான் அங்கே இருக்கும். இப்போ இதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான அணி வந்து 200க்கு 234 200 வெற்றி பெறும் அப்படின்னா சூர்யாவே அதை யோசிப்பார். ரைட்? அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஏன்னா இவர் சொல்ற அந்த மெஷினரி இருக்கு இல்லையா, அதை பீகார்ல கடந்த பல வருடங்களாக உருவாக்கி வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அது போக வேண்டிய தூரம் இருக்கு. அதனால நீங்க நேரடியாக அப்படியே எடுத்து சப்ளான் பண்ண முடியாது. அதே மாதிரி கேரளாவில் அதே 2026 நமக்கு 2 இடத்துலையும் தேர்தல் நடக்குது இல்லையா. இப்போ கேரளாவில் நிச்சயமாக ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஆண்டுக்காண்டு பாரதிய ஜனதா அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்க எலெக்ஷனை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பதான் எண்ணிக்கை தொடங்கி இருக்காங்க. ஆமா. ஸோ அங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிரிக்கெட்டை உதாரணமாக வச்சு சொல்றோம்னா, அது ஒரு பொழுதுபோக்கு ஆட்டமாக ஈவன் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடும் பொழுதே பந்து அடிச்சு அது ஓடும் பொழுது அது பவுண்டரி லைனை தாண்டினதுக்கு பிறகு போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்து தூக்கி போடுவாங்க. பெரும்பாலும் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு பந்தை போக விடாம பாஞ்சு விழுந்து பிடிக்கிறது, விதவிதமான ஷாட். அது வந்து கிரிக்கெட்டோடைய விவரங்களே இல்லாத மாதிரி கிண்டி விளையாடுறது மேல அது அழகா இருக்கா அழகா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி போய் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விதிகளுக்குள்ள, ஆட்ட விதிகளுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்றம், கோச்சு, 1008 சப்போர்ட் ஸ்டாஃப்னு. இன்றைக்கு தேர்தல் அப்படி ஆயிருச்சு. நீங்க சொன்ன ஆட்ட விதிகள் தான் ஒரு முரண்பாடு இருக்கலாம், பட் ப்ரொஃபஷனலைஸ்டு கேம் ஆயிருச்சு தேர்தல்ங்கிறது. இதுல நீங்க வந்து இதற்கேற்ற மாதிரி உங்களை தகவமைத்துக் கொள்ளலைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அரவிந்த் தான் சொன்னார். சுருக்கமா நிறைவு ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் வந்து அப்படி தேர்தல் பணி செய்கிறோன்னு சொன்னார். அது ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னாரு. வாஸ்தவம் தான். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியை போல சவுதி அரேபியாவிலிருந்து இங்கே பகல்காம் தாக்குதல் நடந்தால் கூட நான் பீகார் தேர்தலுக்கு வந்து தான் அழுது காட்டுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களால் வந்து தேர்தல் பணி செய்ய முடியல அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி விதிகளை தளர்த்தி மாற்றி வச்சிருக்கீங்கன்னு. நரேந்திர மோடி தொடர்ந்து விதிகளை மீறி பேசி வந்தார். ராஜஸ்தானுக்கு சென்றார், இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் என்றார், நிறைய பிள்ளையை பெற்றுக்கொள்வோர் என்றார். ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையம் அவர் மீது எடுக்க காணும். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அக்னிபாத் ஸ்கீமை பற்றி தான் பேசினார். ஆனால் டோன்ட் பொலிட்டிசைஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்படி தேர்தல் விதிமுறைகளிலிருந்து ஆரம்பித்து, தேர்தல் பேசுவதிலிருந்து ஆரம்பித்து, நரேந்திர மோடி அவருடைய டூருக்கு தயாராக வேண்டியதுதான். முதல்ல நம்ம அதை முடிச்சிட்டோம். அதுவும் அவர் சொன்னார்ல, நாங்க அப்படித்தான் செஞ்சோம். அந்த உழைப்பிலும் கூட எங்களால் அப்படி வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பீகார்ல போய் கண்ணீர் சிந்த முடியாதுன்னு சொல்றேன். பேசுவோம். அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான